ஹலோ, வணக்கம். வெல்கம் டு டோமோ அகாடமி. இன்னைக்கு நம்ம டேட்டா விஷுவலைசேஷனில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, டாஸ்க் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் சிம்பிளிஃபைடு வேஸ். இது ஒரு டேட்டாவோட வடிவமைப்பை குறிக்குது. எதுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, முக்கியமான தரவுகள், அதாவது இம்பார்ட்டண்டான டேட்டாவை நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது, தேவையற்ற டேட்டாவை மறைச்சு வச்சுது, அதாவது அதை விட்டுருது, விச் நெக்லெக்ட்ஸ் த unnecessary டேட்டா. ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா டேட்டாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிளைடு வேஸில் ஃபோக்கஸ் பண்ணுது, முக்கியமான தரவுகளை மட்டும் எடுத்துக்குது. அடுத்து வாட் கேன் பி விஷுவலைஸ்டு, அதாவது என்ன விஷுவலைஸ் பண்ணணுமோ அதற்கான டேட்டாவை தான் இது எடுத்துக்கும். ஸோ அதில் நம்ம எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு செட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ த 4 பேசிக் டேட்டா செட் டைப்ஸ், மொத்தம் 4 வகை பேசிக்காக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா டேபிள்ஸ், நெட்வொர்க்ஸ், ஃபீல்ட்ஸ், ஜாமெட்ரி. டேபிள்ஸ், நெட்வொர்க், ஃபீல்ட்ஸ், ஜாமெட்ரி. Other items are cluster, sets, list. இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டேட்டா செட் டைப்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4 டேட்டா செட் டைப்ஸும் இங்கே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, டேபிள் ரெப்ரசன்டேஷன். அண்டு நெட்வொர்க்ஸ்னால், நெட்வொர்க்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஒரு வலை மாதிரியான ஷேப்பில் எல்லா டேட்டாவையும் ஸ்ட்ரக்சர் கொடுத்து வைக்கும். அதாவது மரக்கிழை, அது எதை வேணால் வச்சுக்கலாம். மொத்தத்தில் நெட்வொர்க் அந்த மாதிரி நம்ம நோடுன்னு சொல்லுவோம், நோடு லிங்க் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது நெட்வொர்க்ஸு. அண்டு நெக்ஸ்ட்டு ஃபீல்ட்ஸ்னால் என்னென்னா லைக் கிரிட் பொசிஷன்ஸு, கண்டினியூவஸான இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ஸ்பேஷியல், ஆனால் இது ஒரு ஜியாகிரபிக் மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறது பொசிஷனை. அடுத்து மல்டிபிள் டைமென்ஷனல் டேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எப்படின்னா லைக் டேபிள் ரெப்ரசன்டேஷன் தான். இது 2 டைமென்ஷனல் டேபிளா, இது மல்டி டைமென்ஷனல் டேபிள். நெக்ஸ்ட் நெட்வொர்க் மாதிரியே தான் ட்ரீஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரான்ச்சஸ் இருக்கும், ஒரு ட்ரீயோட பிரான்ச்சஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி இது இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு மேலே காமிச்சிருந்த ட்ரீ டயக்ராம், இதுதான் ஒரு பேசிக் ட்ரீ. லைக் அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படின்னா அது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது டேட்டாவை. லைக் அது ஒரு நெட்வொர்க் ப்ளஸ் ட்ரீ, இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது ட்ரீ, பட் அந்த மாதிரியான இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது டேட்டாவை. தட்ஸ் அ ட்ரீ ரெப்ரசன்டேஷன் ஹியர். The next thing is task abstraction. டாஸ்க் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நான் டேட்டாவை எப்படி ஒழுங்குபடுத்துகிறேனோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை நான் ஒழுங்குபடுத்தி அமைக்கணும், அதுதான். அதாவது ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை டார்கெட் பண்ணும், அதோட மெயின் ஃபோக்கஸை தெரிஞ்சு நான் ஒரு டாஸ்க்கை பண்ணணும், அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது. இது எதுக்கு உதவியாக இருக்குன்னா ஒரு செயலை செயல்பாடாக மாற்றுறதுக்கு உதவியாக யூஸ் பண்ணுது. லைக் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், அதை எப்படி ஒரு ப்ராப்பராக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆக்ஷன் யூஸ்டு டு கன்சியூம் ஆர் ப்ரொடியூஸ் த இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இந்த ஆக்ஷன் பண்ணுறதுனால ஒன்று நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும், இல்லை அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்து டார்கெட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா, இது என்னது, அந்த ஆக்ஷன் டார்கெட்ஸ் எந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் டார்கெட் பண்ணும். அடுத்து இதில் ஆட்ரிபியூட்ஸ் எதுக்குன்னா மினிமம் டு மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் வேல்யூஸ் அக்ராஸ் த என்டையர் ஆட்ரிபியூட். டிஸ்ட்ரிபியூஷன்
எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வேல்யூல இருந்து ஃபுல் ஆட்ரிபியூட்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இந்த டார்கெட் வந்து டிபெண்ட்ஸ் கோரிலேஷன் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன். மெயின் டார்கெட் என்ன, டிபெண்ட் ஆகி இருக்கிறது, கோரிலேஷன்ஸ் இருக்கிறது, சிமிலாரிட்டிஸ் இருந்தால், ஸோ அந்த மாதிரியான இதுக்கு மல்டி ஆட்ரிபியூட்ஸ். டார்கெட் வித் நெட்வொர்க் டேட்டா கேன் பி டோபோலஜி இன் ஜெனரல் ஆர் பாஸ் இன் பர்டிகுலர் அண்ட் வித் ஸ்பேஷியல் டேட்டா டார்கெட். ஸ்பேஷியல் டேட்டா என்ன சொல்லியிருந்தேன், ஜியாகிரபிக்கல் டேட்டா. ஸோ நெட்வொர்க்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்ஷனை, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி, ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக, அதாவது ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கறதுக்கு டாஸ்க் அப்ஸ்ட்ராக்ஷன் உதவியாக இருக்குது. லைக் ஷேப் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாஸ்க் அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்த மாதிரி அனலைஸ், சர்ச் அண்ட் குவைரி கொடுத்துருக்காங்க. அனலைஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திங்கை கன்சியூம் பண்ணிக்கணும் அண்ட் தென் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது ரெப்ரசன்டேஷனு. அண்ட் தென் சர்ச்னால் நம்ம என்ன பண்ணணும், அதை தேடணும், லைக் எந்த லொக்கேஷன் எந்த டார்கெட்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் குவைரினா உங்களுக்கே தெரியும், லைக் நிறைய இடத்த கன்சிடர் பண்ணணும், நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், அண்ட் தென் சம்மரைசேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் டாஸ்க் அப்ஸ்ட்ராக்ஷனும். ஸோ இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.